ஃபர்ஸ்ட் ரிடில். ரோகன் தன்னோட கார் எடுத்துக்கிட்டு வீக்கெண்ட் டைம் போல மைண்ட் ரிலாக்ஸேஷன் காண்டி ஒரு ஃபாரஸ்ட் சைடு போயிட்டு வர்றாரு. அவர் திரும்ப வர்றப்போ அவரோட காரோட ஃப்ரண்ட் டயர் பஞ்சர் ஆயிருச்சு. ரோகன் தன்னோட கார்ல இருந்து கீழே இறங்கி காரோட டிக்கில இருந்த ஸ்டெப்னி டயரை கழட்டி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அவர் அந்த பஞ்சரான டயரை கழட்டிட்டு ஸ்டெப்னி டயரை மாட்டுறப்போ அங்க இருந்த 4 நட்டும் அந்த ரோடு இறக்கமா இருந்தனால அங்க இருந்த ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள போய் விழுந்துருச்சு. ரோகன் கிட்ட இப்ப வேற எந்த ஸ்பேர் நட்ஸுமே இல்ல. இப்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காரு. எப்படா நம்ம அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு தன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்காரு ரோகன். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ரோகன் தன்னோட கார் எடுத்துட்டு சக்சஸ்ஃபுல்லா அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டீல்ல உங்களுக்கு என்ன கேள்வினா, ரோகன் எப்படி அவர்கிட்ட 4 நட்டு இல்லாம எப்படி காரோட ஃப்ரண்ட் டயரை மாட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் அங்க இருந்து எப்படி கிளம்பி போயிருப்பாரு? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 1 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான டைம் 30 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, நீங்க எல்லாரும் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோகன் எப்படி காரோட ஃப்ரண்ட் டயரை மாட்டிருப்பாருன்னா, அவர்கிட்ட இப்ப ஃப்ரண்ட் டயரை மாட்டுறதுக்கு எந்த ஒரு நட்டுமே இல்ல. கார்ல மொத்தம் 4 டயர். 4 டயர்னா 4 × 4 மொத்தம் 16 நட்டு. 4 நட்டு தொலைஞ்சு போயிருச்சு. இப்போ கார்ல மொத்தம் 12 நட்டு ஒரு டயர்லயும் 4 நட்டா பிரிச்சு இருக்கு. அங்க உள்ள 3 டயர்ல ஒரு நட்டு எடுத்தோம்னா நமக்கு இப்ப 3 நட்டு கிடைச்சிடும். அந்த 3 நட்டை யூஸ் பண்ணி அந்த ஸ்டெப்னி டயரை ரோகன் மாட்டிருப்பாரு. அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாரு. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, ரெண்டாவது வீடியோ என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ரொம்ப கிராண்டா ஒரு டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. நிறைய ஊர்ல இருந்து மக்கள் வந்து அந்த டான்ஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க. அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல 2 ஜோடி மட்டும் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அந்த 2 ஜோடியும் ஃபைனல் ரவுண்டுக்கு போவாங்க. அந்த 2 ஜோடியில ஒரு ஜோடியோட நேம் என்னன்னா சாம் அப்புறம் சனா, இன்னொரு ஜோடியோட நேம் ராம் அப்புறம் ராணி. இந்த 2 ஜோடிக்கும் ஃபைனல் ரவுண்டு ரொம்ப கடினமா நடந்துகிட்டு இருக்கு. ஃபைனல் ரவுண்ட் அந்த 2 ஜோடிக்கு நடந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஜோடியான சாம் அண்ட் சனா அவங்க 2 பேரும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயங்கி கீழே விழுந்தது மட்டும் இல்லாம அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அந்த டான்ஸ் காம்படிஷனை நடத்துற கிளப் உடனே அந்த இடத்துக்கு டாக்டர்ஸ் வர வச்சு அவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க. அந்த டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் சாம் அண்ட் சனா 2 பேரும் பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த டாக்டர்ஸ். அந்த டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ஒரு சின்ன குழப்பம் உண்டாகுது. அந்த டான்ஸ் காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண வந்த வேற ஊர்ல இருந்து வந்த மக்கள் எல்லாரும் ஒரே சாப்பாட்டை தான் சாப்பிட்டாங்க. ஆனா சாம் அப்புறம் சனா மட்டும் எப்படி இறந்து போனாங்க, மத்த எல்லாரும் உயிரோட நல்லா ஜாலியா கேஷுவலா தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த ரிடில்ல உங்களுக்கு என்ன கேள்வினா, சாம் அப்புறம் சனா அவங்க 2 பேரும் எப்படி இறந்து போனாங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 2 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் 30 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி வாங்க, ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடும்போது கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா சாம் அப்புறம் சனா அவங்க கிட்டையும் ராம் அப்புறம் ராணி அவங்க கிட்டையும் ரோஸ் இருக்கும். பட் சாம் அப்புறம் சனா கிட்ட மட்டும் ரோஸ் அவங்களோட வாயில வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா ராம் அப்புறம் ராணி அவங்க 2 பேரும் ரோஸ வாயில வச்சிருக்க மாட்டாங்க. பாய்சன் நீங்க எதுல இருந்துச்சுன்னா அந்த ரோஸ்ல இருந்துச்சு. சாம் அப்புறம் சனா அவங்க சாமும் சனாவும் ரோஸ வாயில வச்சுட்டு டான்ஸ் ஆடினால அந்த ரோஸ்ல இருந்த பாய்சன் அவங்க மவுத் வழியா உள்ள போயிருச்சு. அப்படி உள்ள ஃபைனலா அந்த பாய்சனால அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி வாங்க, மூணாவது வீடியோ என்னன்னு பார்க்கலாம். பூமிக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப் வருது. அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து 2 ஏலியன்ஸ் கீழே இறங்குது. அந்த ஏலியன்ஸ்லாம் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து இறங்குறது ஆச்சரியமா பார்த்துட்டு அதை நியூஸ் பேப்பர்ல ரொம்ப பப்ளிசிட்டியா நியூஸா வெளியிட்டுறாங்க. இந்த நியூஸை பார்த்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் இதை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காண்டி அந்த ஏலியன்ஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த சயின்டிஸ்ட் வந்துடுறாரு. அந்த ஏலியன்ஸை பார்த்த பீப்புள்ஸ் எல்லார்கிட்டையும் அந்த ஏலியன்ஸை பத்தி விசாரிக்கிறாரு. அந்த ஏலியன்ஸ் எப்படி இருந்தாங்க, அவங்க
அவங்க எப்படி இங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க, இது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாத்தையும் அந்த சயின்டிஸ்ட் விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கிறப்ப அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப் பார்த்தோம், அந்த ஸ்பேஸ்ஷிப்குள்ள இருந்து 2 ஏலியன்ஸ் கீழே இறங்குனாங்க, அவங்க கீழே இறங்குனதுக்கு அப்புறம் அந்த 2 ஏலியன்ஸும் திடீர்னு காணாம போயிட்டாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்திலே அந்த ஸ்பேஸ்ஷிப்பும் அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருச்சு அப்படின்னு அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அந்த சயின்டிஸ்டுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த 2 ஏலியன்ஸும் மனுஷங்க மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு இந்த ஊர்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கதா அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அந்த சயின்டிஸ்டுக்கு தோணுது. முதல்ல அந்த 2 ஏலியன்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதனால பீப்புள்ஸ் அதிகமா இருக்கிற பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போறாரு. அங்க பார்க்குக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு திடீர்னு அந்த 2 ஏலியன்ஸும் இங்க தான் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. இந்த ரெடில உங்களுக்கு என்ன கேள்வினா, இந்த பார்க்ல இந்த இடத்துல நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க, இங்க உள்ள பீப்புள்ஸ்ல அந்த 2 ஏலியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 3 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 30 செகண்ட் ஸ்டார்ட்ஸ். சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் அந்த 2 ஏலியன்ஸை கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல கண்டுபிடிச்சு லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி இந்த 2 பேர் தாங்க அந்த ஏலியன்ஸ். இது அந்த சயின்டிஸ்ட் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அந்த பார்க்ல இருக்க எல்லா பீப்புள்ஸோட ஃபேஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா அவங்க மூச்சு விடுறப்போ ஒயிட் கலர்ல புகை வெளியில போகும். ஆனா இந்த 2 பேரை பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. இப்போ இவங்க ஏலியன்ஸா இருக்கலாம், ஏலியன்ஸா இருக்கனால அவங்களால அதிக குளிர தாங்க முடியுது. இதை வச்சு அந்த சயின்டிஸ்ட் அந்த 2 ஏலியன்ஸை ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டாரு. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி, வாங்க நாலாவது ரெடி என்னன்னு பார்க்கலாம். ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு திருடனை அவரோட கார்ல சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருந்தனால அந்த போலீஸ் ஆபீசரோட காரும் அந்த திருடனோட காரும் ஒரு பெரிய பனிக்கட்டில மாட்டிக்கிருச்சு. அந்த போலீஸ் ஆபீசர் அந்த பனில இருந்து வெளியில வர்றதுக்குள்ள அந்த திருடன் அவனோட வண்டி மாட்டின பனில இருந்து வெளியில வந்து வேகமா அங்க பக்கத்துல இருந்த வில்லேஜ்ல ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த பனில இருந்து வெளில வர்றதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் டைம் எடுத்தனால அந்த போலீஸ் ஆபீசரால சரியா கெஸ் பண்ண முடியல அந்த திருடன் இங்க உள்ள 5 வீட்டுல எந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான்னு. இந்த ரெடில உங்களுக்கு என்ன கேள்வினா, இங்க உள்ள 5 வீடான A B C D E இந்த 5 வீட்டுல திருடன் எந்த வீட்டுல இருக்கான்? ஏங்கிற வீடா, இல்ல Bங்கிற வீடா, இல்ல Cங்கிற வீடா, இல்ல Dங்கிற வீடா, இல்ல Eங்கிற வீடா? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா அந்த திருடன் எந்த வீட்டுல இருக்கான்னு கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல 4 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கான நேரம் 30 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். சரி, வாங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நீங்க எல்லாரும் கரெக்டா அந்த திருடன் எந்த வீட்ல இருக்கான்னு நீங்க கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி அந்த திருடன் ஏங்கிற வீட்ல தாங்க இருக்கான். அங்க உள்ள எல்லா வீட்டையும் நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா அந்த வீட்டுக்கு போற எல்லா ஃபுட் பிரிண்ட்ஸும் காமனா அந்த வீட்டோட கதவை நோக்கி போகும். ஆனா ஒரே ஒரு வீடு அந்த ஏங்கிற வீட்டோட ஃபுட் பிரிண்ட் அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா அது அந்த வீட்டோட ஜன்னல் நோக்கி போகும். பொதுவா திருடன் எவனும் வீட்டோட டோர் வழியா போக மாட்டான். அப்படியும் போறதா இருந்தாலும் அந்த திருடன் அந்த வீட்டோட டோரை நாக் பண்ணி பார்த்திருப்பான், அவங்க திறந்திருக்க மாட்டாங்க. அதனால அந்த விண்டோவை யூஸ் பண்ணி அந்த விண்டோ வழியா அந்த வீட்டுக்குள்ள பூந்திருப்பான். இதை கெஸ் பண்ண அந்த போலீஸ் ஆபீசர் ஃபைனலா அந்த திருடனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாரு. இதே ஆன்சரை நீங்களும் கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே ஜீனியஸ் தாங்க. சரி, வாங்க அஞ்சாவது ரிடில் என்னன்னு பார்க்கலாம். இது உங்களுக்கான ரிடில். இந்த ரிடிலுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இந்த ரிடிலோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க் மூலமாவும், இல்லாட்டி கமெண்ட் செக்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க் மூலமாவும், இல்லாட்டி ஐ கார்டுல உள்ள லிங்க் மூலமாவும் இதோட ஆன்சரை நீங்க எப்பவே தெரிஞ்சுக்கலாம். இந்த பிக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இந்த பிக்சர்ல 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேர்ல யாரு பெரிய முட்டாள்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல 5 டைப் பண்ணி லீவ் பண்ணுங்க. இதை கண்டுபிடிச்சு உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்றதுக்கு உங்களுக்கான நேரம் 30 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ்.
நீங்க எல்லாரும் இங்க உள்ள 2 பேர்ல யாரு பெரிய முட்டாள்னு கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆன்சரை நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்.